இன்னைக்கு சண்டே சமையல் வந்து விரால் மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க இந்த விரால் மீன் குழம்பு. உயிரோடு கிடைக்கிற இந்த விரால் மீனில் இந்த தேங்காய் அரைக்காமல் குழம்பு வச்சு சாப்பிட்டா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட சாதத்தை கொஞ்சம் குழைய வடித்து அதோட இந்த மீன் பொரியலும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிடும் போது எந்த காய்கறியும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒரு டிஷ் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டாக உங்களுக்கு சண்டே அமைஞ்சிருங்க. இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. உப்பு போட்டு நீங்கள் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளிலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வதக்கிட்டு தீயை வந்து கொஞ்சம் குறைச்சே நீங்கள் மசாலா ஆட் பண்ணும் போது வதக்குங்க. இல்லாட்டி மசாலா வந்து அடி பிடிச்சிரும். உடனே புளி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புளி வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மாங்காய் இதோட சேர்த்து ஆட் பண்ணுவேன். அப்போ புளிப்பு வந்து உங்களுக்கு குழம்புல கச்சிதமாக இருக்கும். சாதத்துக்கு வந்து நான் இன்றைக்கி உலையை போட்டு நான் அரிசியை நான் ஆட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி மீனை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு உரசி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் வழுவழுப்பு தன்மை இருக்கும். மீனை நல்லா கழுவி எடுத்த பிறகு நான் குழம்புல ஆட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கிறேங்க. சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். மீன் எதுவுமே உடையாதுங்க. உங்களுக்கு கொதிச்சு வரும்போது வீடே அப்படி ஒரு மீன் குழம்பு மனம் இருக்குங்க. இன்னைக்கு பொரியலுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து தான் இன்னைக்கு மீனை வந்து பிரட்டி எடுத்துருக்குறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் மேரினேட் பண்ணேன். உடனே நான் பொரிச்சிட்டேன். கருவேப்பிலை போட்டு இந்த எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த மீன் பொரியல் உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து நீங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா விரால் மீனில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் D, புரோட்டீன், கால்சியம்லாம் அதிக அளவு இருக்குங்க.